அவருடைய புள்ளை எல்லாம் சாலிஹான புள்ளைகள், மாஷா அல்லாஹ் எல்லாம் சரி. கடைசி மகன் தான் யார பார்த்து கொண்டிருந்தது? உம்மாவோட இருந்தாங்க, இருந்தது கூடுமா இருந்தாங்க, வாப்போட இருந்தாங்க. சரி, உம்மா மௌத்தா போய்த்தோன்னு வாப்ப என்ன செஞ்சாருண்டா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல இன்னும் ஒரு நிக்காஹ் செஞ்சு கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்தா அந்த புள்ள சொல்லுது, மருமகள் சொல்றா, இதெல்லாம் இந்த மாமியிட சொத்து, இது ஒன்றும் தொடக்கூடாது. இதெல்லாம் இங்குள்ள கேஸ் குக்கர், இந்த ரைஸ் குக்கர், இந்த கிரைண்டர், இந்த பிரிட்ஜ், இந்த வீட்டுல அத்தனை தளபாடமும் யாருக்குரியது? என் மாமிக்குரியது. இது ஒன்றுல உங்களுக்கு பங்கு இல்ல, நீங்க போயிட்டு மரம் வாங்கிக்கொண்டு வாங்க. இப்ப இவர் அழுது கொண்டு வார, ஹஜ்ரத் பாருங்க இப்படி ஒரு பிரச்சனை, வீட்டு தளபாடம் உண்டுமே எனக்கு சொந்தம் இல்லையாம். யாரு சொல்ற? என் மகன் சொல்லி கொடுத்து மருமகள் சொல்றாள். நான் யோசிச்சேன், இதுக்கு என்ன சரி ஒரு சொல்யூஷன் மார்க்கத்தில் ஈக்கணுமே. அவர் சொல்ற நியாயம் தானே? யாரு சொல்ற? அந்த மகன் சொல்ற, இதெல்லாம் என்ன உண்மை பாவிச்ச பிரிட்ஜ், இதே உண்மை பாவிச்ச அடுப்பு, இதே உண்மை பாவிச்ச ரைஸ் குக்கர், இதே உண்மை பாவிச்ச இதே உண்மட கட்டில், இதெல்லாம் உண்மட. அப்படின்னா இது அனந்தர சொத்துல பங்கு வைக்கப்படணும். அப்பதான் இதை பேசுற கிதாபுல கலட்டுறேன், இதுக்கு என்ன சொல்யூஷன் உண்டு? அப்பதான் சொல்யூஷன் சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு சாமான் வந்து பேக்கிங் உடைச்ச முந்தியே அந்த சாமான் யாருக்கு சொந்தம் என்றது எழுதப்பட்டு முடிச்சிடும். நாளை கால மௌத்து வந்தாலும் இங்க வாமா பிரச்சனை பட தேவையில்லை, இதுல இந்த கோப்பை இன்னாலுக்குரியது, இந்த கட்டில் இன்னாலுக்குரியது எழுதப்பட்டிருக்கிறது. யாருமே கஷ்டப்படவாங்க. 5 கட்டில் இருக்குதா? யாருடைய கட்டில்? 3 கட்டில் வாப்பட, 2 கட்டில் உம்மட. உம்ம மௌத்தா இருந்தா மத்த 2 கட்டில் தான் பிரிச்சுவோம், 3 கட்டில் பிரிச்ச மாட்டோம். இப்ப அது வாப்பட சொத்தது. ஒரு பெனண்டோல் உம்மட மருந்து குடிச்சிருந்த டப்பா இருக்குது, அது உள்ளுக்கு ஒரு பெனண்டோல் இருந்தால் அந்த பெனண்டோலையும் அத்தனை பேருக்கு பங்கிக்குது. மௌலானா முஃப்தி தகி எழுதுறாரு ஒரு கிதாபுல, தன்னை வாப்பா மூத்தாகிட்டாங்க. முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய ஆளி மூத்தாகிட்டாரு. அவருடைய ஜனாசாவை கொண்டே வச்சுக்கிறாங்க, கபருக்கிட்ட தொழுவிச்சுட்டு ஜெனரல் ஜியாவுல் ஹக் வந்தாரு. அவர் சொன்னார், இந்த ஜனாசாவை கபர்ல இறக்கிறதுக்கு நான் தான் தகுதியானவன். எல்லாரையும் மூலமாக்கிட்டு ஜனாசாவை தூக்கினாரு, கபர்ல தவறையை தூக்கி வச்சார். பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆலம், அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய முஃப்தியாக இருந்தார். அவருடைய ஒரு ஷேக் இருந்தார், அவருடைய தரியக்கத்துல பய செஞ்சிருந்தார். தரியக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆலிமிடத்துல, ஆலிம் அல்ல பெரிய ஒரு ஷேக் இடத்துல. அந்த ஷேகன் ஜனாசாக்கு வந்திருந்தார். என்ன ஜனாசாக்கு? முஃப்தி தகீனுடைய வாப்பட ஜனாசாக்கு வந்திருந்தார். ஜனாசா அடக்கியாச்சு. இவர் சொல்றாரு, என் வாப்பட ஷேக் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் வாப்பக்கு தர்பியத்து கொடுத்தவர், என் வாப்பட ஆத்மீக ஞானி, என் வாப்பட ஸ்பிரிச்சுவல் லீடர் யார் தெரியுமா? அவர் ஜனாசாக்கு வந்திருந்தாரு. ஜனாசாக்கு வந்து அடக்கி முடிச்சுட்டோம். மகரிபுக்கு போற சொன்னாரு, சரியான தலைவலியாக இருக்குது, என்ன சரி மருந்து எடுத்துடுவான்னு சொல்லி, மருந்து என்ன சரி ஒன்று எடுத்துடுவான். முஃப்தி தக்கி சொல்றாரு, நாங்க ஓடி போய்த்து என்ன வாப்பட அந்த மருந்து வச்சத பாக்ஸ் இருக்குது, இதை திறந்து அதுல பெரண்டோல் இருந்துச்சு, பெரண்டோல் மாதிரி இருந்த 2 இதை கொண்டு கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன், இதை வாப்பா பாவிச்ச மருந்து நீங்க பாவிங்கன்னு சொல்லி என்ன வாப்பட ஷேக் சொல்லிட்டாரு, இது எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இது அனந்தர சொத்து, இது அக்கார்டிங் டு தி ஷரியா பங்கு வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸர, ஒரு மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அற்பமான பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், இது அக்கார்டிங் டு தி ஷரியா பங்கு வைக்கப்பட்டு தராகும். சொன்னாங்க, இது வானம், ஓண்டத்தை கொண்டு வா, ஓண்டத்தை கொண்டு வா. வீட்டுல ஜனாசா மௌத்தாகிட்டு கையில் இருந்த மோதிரம் அது தங்கம், அதுக்கு வெளிவிருக்குது, ஒரு சுண்டு கோப்பை இருக்குது, இதையும் ஷரீஅத்துடைய முறைப்பிரகாரம் பிரிச்சப்படாங்க, ஷரீஅத்துடைய முறைப்பிரகாரம். அதனால வீட்டுள்ளுக்கு என்ன ஒரு சாமான் வந்தாலும், உங்களோட மனைவிக்கு நீங்க என்ன ஒன்றை கொடுத்தாலும் என்ன முறையில கொடுக்கிறீங்க? அமானிதமாக கொடுக்கிறீங்களா? வீட்டு தேவைக்கு இது பாதிக்கப்படும் கொடுக்கிறீங்களா? அல்லது அவருக்கு கிஃப்டா கொடுக்கிறீங்களா? இதை பழகிக்கோங்க. முதலாவது இதை பழகிக்கோங்க. கிஃப்டா கொடுத்தா திருப்பி எடுக்கலாம், அது சக்தி எடுத்துட்டு மறுவா தின்றது போல ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது. அது மனைவிக்கு வந்த சட்டம்.
கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு, மனைவிக்கு ஹதியா கொடுக்கிறதுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வர தேவையில்லை. எப்பயும் கொடுக்கணும், எப்பயும் கொடுக்கணும். சந்தோஷமா கொண்டே ஒரு மனைவிக்கு பூவை கொடுங்க, அதுவும் சதக்காத்தான், அதுவும் சொல்ல தலை போந்து பார்ப்பாள். மனைவிக்கு இது நாங்க கொடுக்கிற பூ யாருக்கு? பூ கொடுங்க மனைவிக்கு. உங்களோட கையால மனைவிக்கு ஒரு வாழ்த்து இருந்தோ பிரச்சனை இல்ல, சந்தோஷம். உங்களோட கையால உங்களோட மனைவிக்கு ஒரு வாழ்த்து இருந்தோதா, அம்மா உனக்கு ஒரு வாழ்த்து எழுதிக்கிறேன், அல்லாட்ட கேட்டீங்களுக்காக வேண்டி. இத பழகுங்க. இது வீட்டுக்குள்ள நடக்கல, இது ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் ஆகுது. இன்றைக்கு இது வீட்டுக்குள்ள செய்யல, பிசினஸ் பண்றாங்களே கொடுக்கிறாங்க. இன்னைக்கு இது கொடுக்க வேண்டிய உண்மையானால் யாருக்கு? யாருக்கு? ஒருத்தர் வார ஆபீஸுக்கு நான் ஏழை காதல கட்டிக்கிறேன். ஒரு முஸ்லிம் அவர் சொல்றாரு, ஒரு பொம்பளை புள்ளால கொடுத்து வருகுதே, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறான்னு சொல்லி. அதோட மனைவியை பார்த்து சொல்லு, வாப்பா உன்ன பொம்பளைய பார்த்து சொல்லு, எவ்வளவு நீ அழகா இருக்கிற. இன்னைக்கு அங்க செல்றது ஹராம், இங்க செல்றது இபாதத். ஆயிஷாவை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வார்த்தை சொல்லிப்பாங்க, எத்தனை வார்த்தை. யா முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை நீ. யா ஹுமைரா, சொத்த சிவத்தவளே. யாருக்கு சொல்றது? யாருக்கு? கணவன் மனைவியை பார்த்து கூப்பிடுற வேர்ட் என்ன? யா ஹுமைரா, சத்த சிவத்தவளே. நாங்க எப்பயாலும் பேசிப்போமா? எப்பயாலும் வருவாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஆயிஷா வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, فضل عائشة على سائر النساء كفضل السرير على سائر الطعام. என்ற மனைவி ஆயிஷா இருக்கிறாவே, இவட சிறப்பு என்ன தெரியுமா? இவட தன்மை எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? உங்களோட வீட்டு சாப்பாட்டுல பொரிச்ச கோழிக்கு என்ன அந்தஸ்து இருக்குதோ அதே அந்தஸ்து தான் என்ற மனைவிமாருக்கு மத்தியில் ஆயிஷாவுடைய சிவத்து. மனைவியை போலுங்க வாப்பா. சரி, மனைவிக்கு ஹதியா கொடுக்கிறது இபாதத், மனைவிக்கு செலவழிக்கிறது இபாதத், மனைவிக்கு கொடுக்கிறது இபாதத். சரி, அங்கட வாங்கிட்ட இன்னும் ஒன்று இருக்குது. இதையும் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சேன், இந்த உலமாக்கள் எப்படி அப்பா இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க, இது எப்படி இவங்க தேடி இருப்பாங்க. சொல்றாரு, நீங்க கல்யாணம் முடிச்சீங்க, முதல் மனைவி மொத்தாகிட்டா, அவருக்கு 3 புள்ள இருக்குது. 2வது கல்யாணம் முடிச்சீங்க, 2வது மனைவிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, இந்த 3 புள்ளைய பார்க்கணும்ன்றது. யூ கான்ட் ஃபோர்ஸ் இட். உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லாது. உங்களுக்கு அது நீங்க பெண்ணுடைய ரைட்ஸ வயலேட் பண்றீங்க. அவன் வீட்டுக்குள்ள கொண்டு 3 பிள்ளைய கொடுத்தா பிடிக்கும் பாருமான்னு சொல்லி, அப்ப ஹவுஸ்மேட் எடுத்த மாதிரி தான் வீட்டுக்கு. அப்ப என்ன ஒபிஷியல் ஹவுஸ்மேட். அஷ்ரஃப் அலி தானவி சொல்லிக்கிறாங்க, சொல்றாங்க அது ஓண்ட கம்பல்சரி அல்ல. அந்த 3 புள்ளைய பார்க்கிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? அந்த புள்ளையோட சாட்சி மாதிரிய பொறுப்பு, பெரியம்மாட பொறுப்பு, வாப்பம்மாட பொறுப்பு. அது அங்கிட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகணும். சோசியல் கண்டெக்ஸ்ட் வரக்குள்ள இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசிக்குது, இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசி. ஏன் தெரியுமா கூடாது? சாட்சிட்ட வளர்ந்த எப்படி இருக்கும்? மென்டலி அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் மென்டலி பாதிக்கப்படுவாங்க. சாட்சிண்டா மாப்பட 2வது பொண்டாட்ட வளர்ந்தா, வாப்பட பொண்டாட்ட வளர்ந்தா. அதுக்கு மாற்றமாக தாயிட சகோதரத்தை வளர்ந்த பிடிக்கும். அந்த உம்ம பாசம், அந்த உம்மோட அன்பு இருக்கத்தான் செய்யும். இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நீ சாட்சிட்ட கொண்டு கொடுத்துடாதே, அவ எப்படி தெரியுமா வளர்ப்பா. அதுக்கு என்னமோ படம் முடிக்கிறாமடா, சாட்சிட்ட வளர்ந்த பிள்ளைக்கு உதாரணமா படம் முடிக்கிறாமே, தெரியாத இருக்கும். சரி,
அதனால என்ன செய்யுங்க, இதையும் இஸ்லாம் சொல்லிக்குது. வீட்டுக்கு வார மனைவி உங்களோட புள்ளைக்கு உம்மவாக இருக்கக்கூடாது, அவக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அவங்களோட மனைவியாகத்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. இதையும் இஸ்லாம் சொல்லிக்குது. அப்படி யாரும் விரும்பி செய்யறாங்க, விரும்பி வாராங்க இருந்தா இது மார்க்கத்துக்கு முரண், ஹராம்ன்றதல்ல. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், மனைவிக்கு பெண்ணுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் இஸ்லாம் கொடுத்தில்லை என்றதான் சொல்ல வாரேன்.